FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ரெஸ்டே இல்லைங்க. ஒரு மனசுல ஒரு அமைதியோட உட்காந்து சந்தோஷமா தூங்கணும், சந்தோஷமா எழுந்தோன்னு இல்லை, ஒரே பரபரப்பா இருக்கு. காலையில இருந்து ராத்திரி அடையிற வரைக்கும் பரபரப்பா இருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன், ஒரு இளைப்பாறுதல் இல்லாம நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 33வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படிக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பாக சென்றதா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு தேவையான ரெஸ்ட், உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை தருவதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் தருவார். எனக்கு அன்பான திண்டு பிள்ளைகளே, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக உனக்கு முன்பாக நான் கடந்து செல்லுகிறேன், ஆகையால் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்னா உங்க பிரச்சனையெல்லாம் மாற்றி உங்க இருதயத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார். ஏன் இந்த உடன்படிக்கை பற்றி முன்னாடி போகுது தெரியுமா? எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய், எல்லா விதமான சத்துருக்குடைய வல்லமைகளையும் தகர்க்கும்படியாய் முன்பாக கடந்து சென்று ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி போகும். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். இன்றைக்கும் தேவனாகிய மகிமை, தேவனுடைய மகிமை உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். எதற்காக தெரியுமா? எல்லா சத்துருக்களையும் மடங்கடித்து எல்லா சத்துருக்களுடைய வல்லமைகளையும் ஒன்றுமில்லாமல் மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படியாய், உங்களுக்கு மன நிம்மதியை தரும்படியாய், உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்படியாய். பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக செல்கிறது. கர்த்தரே உங்களுக்கு முன்பாக செல்கிறார். மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி பரிசுத்தமா இல்லாதவங்க கூட நிற்க முடியாது. அப்ப எப்படி உங்க சத்துருக்கள் நிற்க முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க நிற்க முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் செய்யறவங்க நிற்க முடியும்? மாந்திரிக வல்லமை எப்படி நிற்கும்? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதல் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க விரும்புகிற சந்தோஷத்தை தருவார், நீங்க விரும்புகிற சுகத்தை தருவார், நீங்க விரும்புகிற மன அமைதியை தருவார். காரணம், அவருடைய வார்த்தை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக இந்த நாள் முழுவதும் கடந்து சென்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.